தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் வழக்குப்பதிவு செய்யாமலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்காமலும் இருந்ததால் தற்போது எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் வழக்குப்பதிவு செய்யாமலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்காமலும் இருந்ததால் எஸ்ஐ மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்த காரணத்திற்காக எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சாவூரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பெண் எஸ்ஐ பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாப்பநாடு உதவி பெண் காவல் ஆய்வாளர் சூர்யா பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பெண் எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யாமலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்காமலும் இருந்த நடவடிக்கை தொடர்பாக தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பாநாட்டில் 22 வயது இளம்பெண் தனது ஆண் நண்பர் மற்றும் 17 சிறுவன் உள்ளிட்ட 4 பேரால் பலியால் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தை கண்டித்து பாப்பாநாட்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வணிகர்கள் கடையெடுப்பு போராட்டத்திலும் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என, பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என இப்பகுதியில் அதிகாலையிலிருந்து புழக்கத்தில் உள்ள கஞ்சாவால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதை அடுத்து தஞ்சாவூர் பாப்பாநாட்டில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் செயல்பட்ட பாப்பாநாடு உதவி பெண் காவல் ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பணியிடம் நீக்கம் செய்து ஜியா உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.